வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, ஒரு சினிமா பத்தி பேச போறோம். ரொம்ப நாள் கழிச்சு துரந்தர்னு ஒரு படம். சோஷியல் மீடியால எடுத்தாலும் சரி, ட்விட்டர்ல எடுத்தாலும் சரி, ஒரு 2 ஸ்க்ரால் பண்ணாலே துரன் பத்தி தான் நியூஸ் இருக்கு. எங்க போனாலும் இந்த திரைப்படத்தின் பத்தி பேச்சு எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஒரு டாக்கிங் பாயிண்டா இருக்கிற இந்த படத்தை பத்தி, டாக்கிங் பாயிண்ட் இல்லைனாலும் இந்த படத்தை பத்தி பேசியிருப்பேன். பட் டாக்கிங் பாயிண்டா இருக்கிற இந்த படத்தை பத்தி நம்ம பேசுவோம். இந்த படத்தினுடைய கதை அம்சம், கதையை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே கதை தெரியும். ஸோ கதையில் உள்ள முக்கிய அம்சங்கள், எனக்கு என்னென்ன தோணுச்சு, என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி இருக்கு அப்படின்றதும், படத்துடைய நடித்த கதாபாத்திரங்கள், காஸ்ட், க்ரூ, படத்தோட டெக்னிக்கல் டீம் அவங்க எப்படி வேலை பண்ணியிருக்காங்க. இறுதியா வந்து ஆதித்யதர், அவரை பத்தி முதல்ல பேசுவோம். ஆதித்யர் ஏன்னா அவர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப், போத் ரைட்டர், ஸ்கிரீன் ரைட்டர், டைலாக்ஸ், டைரக்ஷன் அண்ட் ப்ரொடியூசர் ஆஃப் த ஃபிலிம் அவரு. அப்புறம் கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுவோம், ஆதித்யரை பத்தி. இப்போ இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம். துரந்தர் 2, துரந்தர் 1 உடைய செகண்ட் பார்ட்னு சொல்றதோட எக்ஸ்டென்ஷன் சொல்லலாம். அந்த ஒரு முதல் பாட்டிலிருந்து அடுத்தது கடைசியா இங்க இந்த படம் முடியும், இந்த கதாபாத்திரங்கள் எங்க வந்து நிறைவு பெறுன்றது இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. கதாபாத்திரம் எப்படி, இந்த கதாபாத்திரம் எப்படி இந்த வந்து ஸ்பையா மாறிச்சு, அவங்களுடைய ஃபிளாஷ்பேக் சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய பர்சனல் லைஃப் சொல்லியிருக்காங்க, அவங்க எதனால அவங்க வந்து இப்படி வந்து சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, படம் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா, ரன்வீர் சிங் வந்து பஞ்சாப்ல இருக்காரு. ஹிஸ் ஜாயின்ஸ் மிலிட்ரி. பஞ்சாப்ல வந்து நிறைய பேர் வந்து மிலிட்டரி ஜாயின், பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து வெரி லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் ஜாயின் மிலிட்ரி அங்கே. அதனால தான் அங்கே பஞ்சாப் ரெஜிமெண்ட்னு ஒரு ரெஜிமெண்ட் இருக்கு. இப்படி மெட்ராஸ் ரெஜிமெண்ட் இருக்கும் நம்ம ஊரில், பஞ்சாப் ரெஜிமெண்ட் ஒரு ரெஜிமெண்ட்டே அங்கே இருக்கும், நிறைய பேர். அதே மாதிரி ரன்வீர் பார்த்தீங்கன்னா, அவங்க தாத்தா, அவங்க அப்பாவும் ஒரு மிலிட்டரியில் இருக்காரு, இவரும் ஆர்மியில் இருக்காரு. ஆனால் இவர் ஆர்மியில் இருக்கும்போது அங்கே இருக்கிற லோக்கல் எம்எல்ஏ வந்து ஒரு நில தகராறுல அவங்க தங்கச்சி கற்பழிச்சு அவங்க அப்பாவை வந்து அவங்க நிலத்திலே தூக்கு போட்டு கொண்டதுனால அது பழி தீர்க்கிறதுக்காக இவர் பழி வாங்குறாரு. அவங்க குடும்பத்தையே வந்து அங்கே இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் 12 பேரையும் கொண்டுடுறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஜெயிலுக்கு போயிடுறாரு. அவரை வந்து இந்த மாதிரி ஆளுங்களை, அதாவது எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் ஆனால் வெல் குவாலிஃபைடு, நல்ல திறமையான ஆளுங்களை கண்டுபிடிச்சு இந்தியன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி வந்து அவங்கள வந்து ஸ்பையா வந்து பாகிஸ்தான் மற்றும் எதிரி நாடுகளை அனுப்புது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். இதுதான் வந்து படத்தின் கதை. அப்புறம் எப்படி இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கிற மொத்த முக்கியமான ஆளுங்க எஸ்பி சௌத்ரி, இக்பால், ரஹ்மான் தக்கேத்து முதல் பாட்டிலே கொண்டுட்டாங்க. ஸோ மற்ற இருக்கிற அந்த கானி பிரதர்ஸ், இந்த பிரிண்ட் நோட் அடிக்கிறவங்க, லக்ஷரி தேபாவோட ரைட் ஹேண்டு, எல்லாரையுமே வந்து அவர் எப்படி கொள்றாருன்னு தான் படத்துடைய கதை. இது வந்து படத்துடைய பேசிக் கதை. இந்த படத்தை வந்து எப்படி அவர் எடுத்திருக்காருன்னா, படத்துடைய ரியல் லைஃப் ஈவெண்ட்ஸ் ஒரு 2 டெக்கேட்ஸ் ஃப்ரம் 1999 டு ஆல்மோஸ்ட் 2020-21 வரைக்கும், கோவிட்க்கு முன்னாடி இருக்கிற ஒரு காலகட்டத்தை, கிட்டத்தட்ட 22 வருஷ காலகட்டத்தை ஒரு கதையை எழுதி அந்த நிஜ கதைகளை கற்பனை கதாபாத்திரங்களோட கொஞ்சம் கலந்து பிரமாதமாக எழுதியிருக்காரு. அதாவது ஒரு கதை சொல்லுவாங்களே, சினிமா வந்து கதை தான், சினிமா வந்து கதை உண்மை கிடையாது. ஸோ நல்ல கதை விடுறான்னா, ஸோ ஆதித்யர் வந்து அதில் வந்து ஒரு கைதிறந்தவராக இருக்க, ஹீஸ் அன் எக்ஸ்பர்ட் கிராஃப்ட்மேன் சொல்லலாம். பிரமாதமான கதை எழுதியிருக்காரு. நம்ம எல்லாமே ரிலவெண்ட்டாக இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, புதுசாக இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அது வந்து ஒரு விஷயம். இப்போ வந்து கதாபாத்திரங்களை பற்றி நம்ம பார்ப்போம். கதாபாத்திரங்கள் பார்க்கறது முன்னாடி இயக்குனர் பற்றி பார்ப்போம். இயக்குனர் வந்து இந்த படத்தை கதையை எழுதியிருக்காரு. இந்த கதையை வந்து அவர் 7 வருஷமா எழுதியிருக்காரு. 7 வருஷமா கதையை எழுதி 2024 தான் ஜூன்ல தான் படத்தை வந்து எடுத்திருக்காரு. ஜூன்லேருந்து இந்த போன வருஷம் படம் வந்திருக்கு. 2025 படம் வந்திருக்கு. மொத்தம் இந்த படத்துக்கு 14 மாதங்கள் வந்து மொத்தமாக செலவுபடுகிறது இந்த படம். மொத்தம் இந்த 2 படத்தையும் ஒரு 3 ஹவர், இது ஒரு 4 ஹவர் கூட்டினீங்கன்னா 7.5 ஹவர் படம். ஸோ மினிமம் ஒரு 15 ஹவர் படமாக ஃபுட்டேஜ் அது எடுத்திருப்பாங்க. அதை கட் பண்ணி இவ்வளோ படி கதை சொல்லியிருக்காரு. ஒரு பெரிய வந்து சொன்னாங்களே, ஒரு பெரிய காவியத்தை வந்து ஒரு படமாக எடுத்திருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருக்காரு. அப்போ வந்து ஒரு எவ்வளோ கன்விக்ஷனோட, எவ்வளோ வந்து சொல்றது, இது முக்கியமான விஷயம் என்ன தெரியுதுன்னா, இந்த படம் வந்து இந்த படம் மாதிரி இருக்கு, அந்த படம் மாதிரி இருக்கு, அங்கேருந்து இன்ஸ்பயர் ஆயிருக்கு. இட்ஸ் ஸோ ஃப்ரெஷ். அதான் சொல்றேன், நம்ம உள்ளத்துல இருந்து நம்மளா எல்லாத்துக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு. அந்த தனித்தன்மைக்கு உதாரணமே ஆதித்யர் தான். தான் கதையை தன்னுடைய பாணியில சொல்றாரு அவரு. அது மக்களுக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்றத யோசிக்கல. எனக்கு பிடிச்சிருக்கு,
மக்களுக்கும் பிடிக்கும் நம்புறாரு பார்த்தீங்களா, அதுதான் உண்மை, அதுதான் ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். இப்போ ட்ரை டு டூ சம்மன், ட்ரை டு காப்பி சம்மன் சொன்னீங்கன்னா அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் யூ கேன் கெட் இன்ஃப்ளூயன்ஸ், பட் யூ ஹேவ் டு ஹேவ் ஓன் ஐடென்டிட்டி. நம்ம எல்லாரோட இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கலாம், பட் நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும்ல. அதுதான் வந்து ஆதித்யர். ஆதித்யர் பார்த்து இனி ஒரு 10 ஆண்டுகள் நிறைய இயக்குநர்கள், எழுத்தாளர்கள், முக்கியமா ரைட்டர், ஸ்க்ரீன் ரைட்டர், டைலாக் ரைட்டர் வருவாங்க நான் நம்புறேன். அதாவது அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நல்ல கதை இருந்தால் தான் நல்ல இயக்குனர் இயக்க முடியும். இல்லை கதையே இல்லாமல் எப்படி இயக்க முடியும்? ஒரு படத்துக்கு போனால் என்ன கதை தான் எல்லாருமே கேட்குறாங்க. இந்த படம் அதை என்னப்பா கதைன்னு தான் கேட்குறாங்க. எவ்வளோ பெரிய ஹீரோ நடித்தாலும் கதைன்னு ஒன்று இருக்கணும். அதுதானே பிள்ளையார் சொல்லி முதல்ல. ஸோ அது இல்லாமல் நம்ம ரைட்டர்ஸ்க்கு நம்ம வந்து நல்ல ஒரு முக்கியத்துவமே நம்ம கொடுக்கறது இல்லை நம்ம இந்திய சினிமாவில். ரைட்டர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டைரக்டர், ப்ரொடியூசர், ரைட்டர், ஸ்க்ரீன் ரைட்டர், டைலாக். ஏன்னா அவங்க தான் படத்தையே முதல்ல விடுவாங்க. ஒரு ரைட்டர் தான் கதை, இப்போ ஒரு கதை எழுதி டைரக்டர் கிட்ட, ப்ரொடியூசர் கிட்ட சொல்றாரு. அது டைரக்டராகவும் இருக்கலாம், கதையாசிரியர். அங்கிருந்து தான் ஜென்ரேஷன் வருது. ஆனால் நம்ம அவங்களுக்கு ஒரு கதையாசிரியர்கள்லாம் ரொம்ப கீழே, அதாவது பாடல் ஆசிரியர்கள், ஸ்டண்ட்மேனுக்கு அப்புறம் தான் கதையை போடுவாங்க. அப்படி கதை ஆசிரியர்கள் தான் மிக முக்கியமானது. நம்ம தமிழ் சினிமா 1960s, 50s, 70s பார்த்தீங்கன்னா கதையாசிரியர்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது வந்து ஓப்பனிங் கிரெடிட்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் அவங்களோட முக்கியத்துவத்தை கொடுக்கணும். எங்கே அவங்கள வைக்கிறோம், எங்கே அங்கே பிளேஸ்மெண்ட் பண்ணுறோம் அவங்க டைட்டில்ஸில், அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அவங்க நல்ல பே பண்ணணும். நல்ல பே பண்ணாதான் நல்ல கதாசிரியர்கள் வருவாங்க. நீங்கள் கதாசிரியர்களை உதாசனப்படுத்திட்டீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் பெரிய ஹீரோ படம் ஓடும். இப்போ தமிழ் சினிமாவோட நிலைமை பாருங்க, படமே இல்லை தியேட்டரில். எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு வருஷத்துல எந்த படமும் இல்லை. பழைய படங்கள் ரிலீஸ் ஆகுது, அதை ரிலீஸ் ஆகுது. ஏன்னா கதாசிரியர் மதிக்கணும். ஒரு கதாசிரியர் நல்ல கதையை எடுத்துற அவர் 1 கோடி ரூபாய் கொடுக்கணும் மினிமம். அது இல்லாமல் படத்துடைய லாபத்தை இவ்வளோ பங்குன்னு கொடுத்தா அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார், எவ்வளோ நல்ல கதை எழுதுவார். சரி, எல்லாமே ஃபைனான்ஷியல் தாங்க இந்த உலகத்தில், யாரும் சர்வீஸ் பண்ண வரல. ஸோ நல்ல கதைகளை உருவாக்கணும்னா யூ ஷுட் பே, நல்ல பேமெண்ட் தரணும். அவங்களுக்கு திருப்தியாக பேமெண்ட் தரணும், நல்ல கதைகள் அவங்க எழுதுவாங்க. ஆதித்யர் இந்த கதையை எழுதி முடிச்சு இந்த கன்வெர்ட் படம் எடுத்திருக்காரு. படத்தினுடைய காசு பார்த்து ரன்வீர் சிங் வந்து இந்த படத்துல எனக்கு பொறுத்த வரைக்கும் ரன்வீர் சிங் வரைக்கும் நான் அவரோட படங்கள் தியேட்டரில் பார்த்ததே கிடையாது, டிவிலும் பார்த்தது. எனக்கு ரன்வீர் சிங் பர்சனல் பிடிக்காது. ஐ திங்க் ஹீஸ் ஓவர் என்தூசியாஸ்டிக். ஒரு மாதிரி ஒரு மீம்ஸ் மெட்டீரியலாக இருப்பார், ரொம்ப ஹைப்பராக இருப்பார். எனக்கு அது பிடிக்காது. இட் ஷுட் பி மெச்சூர்டு. ஸ்கூல் பசங்க மாதிரி நடந்துக்கும், அவர் அப்படிதான் நடந்துப்பார். பட் ஆனால் அவரை கூட்டிட்டு வந்து இப்படி நடிக்க வச்சு ஆதித்யர் மிகப்பெரிய சாரி நான் நினைக்கிறேன், ரன்வீர் சிங் ஃபேன் ஆகிட்டார். என்ன ரன்வீர் சிங்கை வந்து ரன்வீர் சிங்கை நான் ஒரு பொருளாக முடிக்காத பல பேர் இந்த ரன்வீர் சிங் ஃபேனாக இருந்த காரணம் ஆதித்யர் தான். பிரமாதமாக நடிச்சிருக்காரு ஒவ்வொரு கதாபாத்திரம், யங் கதாபாத்திரமா இருக்கட்டும். தென் ஹி பிகம் ரிவெஞ்ச் எடுக்கும்போது ஒரு மாற்றம் ஏற்படும், மெச்சூரிட்டி. தென் ட்ரைனிங் எடுக்கும்போது ஒரு ஹம்சா இருக்காரு. தென் ஊடுருவி முதல் கட்டத்தில் கேங்ஸ்டருக்குள்ள போகும்போது அது இருக்கணும். ஆனால் அது எல்லாத்துக்கும் மேலே when he becomes the king of Lahari, when Dawn of கராச்சி ஆகும்போது அது ஒரு கதாபாத்திரமும். சுத்தத்தில் ஒரு 4-5 ஷேட்ஸை அவருடைய உடலால், ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் அவரோட லுக்ஸ்லையும் அவரோட பர்ஃபார்மன்ஸ்லையும் கொடுத்து வந்தது. என்ன சொல்றது, ஒரு காட்ஃபாதர் படத்தில் நடித்த பிராண்டின் மேண்ட்ரோ, நாயகன் நடித்த கமல்ஹாசன், அது மாதிரி ஒரு நவராத்திரி நடித்த சிவாஜி கணேசன் மாதிரி ஒரு 4-5 கதாபாத்திரங்கள் குணங்களை ஒரே படத்தில் கொண்டு வந்தது, நடிக்க வச்சதுக்கு. அவருடைய நடிப்பு, அவருடைய ஈடுபாடு வந்து நல்ல ஸ்க்ரீனில் தெரியுது. ஃபேண்டாஸ்டிக். இது வந்து எப்படி பிரபாஸ்க்கு வந்து பாகுபலி தான் அவருடைய கதாபாத்திரம் ஒரு ஒரு கேரியர் உச்சமா இருக்குமோ, எவ்வளோ படம் நடிச்சாலும், எப்படி ரஜினிக்கு வந்து பாட்ஷா தான் அவரோட உச்சமா இருக்கு. அதுக்காக கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகும் போது இருந்தாலும் பாட்ஷா தான் நிறைய பேர் சொல்றாங்க. அந்த மாதிரி ரன்வீர் சிங் நீங்க எத்தனை படம் நடிச்சாலும் இருந்தாலும் ஐ திங்க் துரந்தர் மாதிரி ஒரு படத்தை அவர் பீட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் நான் நம்புறேன். ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ், இட் டிசர்வ்ஸ் ஆல் திஸ். ஆனால் இதை அவர் தக்க வச்சுப்பாருன்றது அடுத்த ஒரு படங்களில் அவர் எப்படிப்பட்ட படங்களை தேர்ந்தெடுப்பார், எப்படி நடிப்பார், எப்படி பிஹேவ் பண்ணுவார் பப்ளிக்ல. பிகாஸ் சக்ஸஸ் வில் கெட் டு யுவர் ஹெட். அது எல்லா மனிதருக்கும் ரொம்ப இயல்பு. சக்ஸஸ் வில் கெட் டு ஹெட். அந்த சக்ஸஸ் யார் ஒன்றா சக்ஸஸ் ஆகலாம், பட் டு சஸ்டெயின் த சக்ஸஸ் அதுக்கு வந்து ஒரு ஸ்கில்லோ ஒரு மெச்சூரிட்டி வேணும். அவர் இருப்பாருன்னு நான் நம்புறேன். இதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கதாபாத்திரம். இந்த படத்தில் ரெண்டாவது வில்லன் பார்த்தா ஆன்டி ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ராம்பால். வாட் அ பர்ஃபார்மன்ஸ் பை அர்ஜுன் ராம்பால். டிடின்னு ஒரு படம் வந்து 2013 டிடி. இதே மாதிரி ஸ்பை கதை தான். நீங்கள் இப்போ யூடியூப்ல இருக்க பாருங்க. அதில் அவர் வந்து ஸ்பை ஏஜென்ட்டாக நினச்சிருப்பார், ரன்வீர் மாதிரி ஒரு ஸ்பை ஏஜென்ட் நினச்சிருப்பார். அந்த படத்துக்கு பின் இந்த படத்தில் தான் அவருடைய பொட்டன்ஷியலை முழுமையாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரமாதமாக நடிச்சிருக்காரு. அவருடைய இன்ஃபேக்ட் ஹீ ஸ்பீக்ஸ் வெரி லெஸ்.
ஹி அப்சர்வ்ஸ் எ லாட். ரொம்ப கம்மியாக பேசுவார், ரொம்ப சட்டில்டாக பேசுவார், கத்தி ரொம்ப உயர்த்தி அவர் பேசுறதே இல்லை. இன்ஃபேக்ட் கிளைமேக்ஸ் ஃபைட்டுக்கு அப்போ அந்த ஒரு சீன்ல தான் ரொம்ப உயர்த்தி பேசுறாரு. மற்றபடி அவர் உயர்த்தி பேசவே இல்லை, எப்பவுமே செட்டில்டாக இருப்பார். ஹி ஆல்வேஸ் நோட்டீசஸ். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ரஹ்மான் தகித் சொல்லுவார் இல்லையா, என்கிட்ட வந்து வாக்கு கொடுத்துட்டீங்க, வாக்கு ஒழுங்காக நடந்தீங்க, இல்லைன்னா ரஹ்மான் தகித் கி ஜீவி மோத் பரி உமாய் கசவத்து, ரொம்ப மோசமான ஒரு சாவா இருக்குன்னு சொல்லும்போது அவர் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரிச்சுட்டே அப்படி இப்படின்னு வரும் பாருங்க. ஸோ அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. அது வந்து இயக்குனருக்கும் சரி, அதை வந்து உள்வாங்கி நடித்த அர்ஜுன் ராம்பாலுக்கும் சரி பிரமாதமான ஒரு நடிப்பு. இன்ஃபேக்ட் இதுக்கப்புறம் அவரை வந்து நல்லா யூஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அர்ஜுன் ராம்பால். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சய் தத், அஸ்லம் சௌத்ரி நடிச்சிருக்காரு. ஃபேண்டாஸ்டிக். அவர் வந்து எப்படி சொல்லணும்னா யுவராஜ் சிங் மாதிரி ரொம்ப ஃபிளாம்பாயிண்டா அவருடைய உண்மையான கேரக்டர் இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் சஞ்சய் தத் ரொம்ப நல்ல பிரமாதம் நடிச்சிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் கல்நாயக் சொல்லலாம், அப்புறம் வந்து முன்னாபாய், அதுக்கப்புறம் இந்த படம் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு, ஃப்ரீயா நடிச்சிருக்காரு, ரொம்ப சந்தோஷமா நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப நல்லாவே தெரியுது அவருடைய நடிப்புல. ஒருத்தர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது, நல்ல ஒரு என்விரான்மெண்ட் இருக்கும்போது ரொம்ப அந்த கதாபாத்திரத்தை பிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி அவரோட அடிக்க முடியாது. பேசும்போது ரொம்ப பிரமாதமா பேசுறாரு. அவரோட ஒன்லைன் பஞ்ச்ல ரொம்ப நல்லா இருக்கும், ஹிந்திலும் சரி தமிழ்லையும் சரி. ஆம்பளைன்னா வலியை தாங்குறது ஆம்பளை, அப்புறம் வந்து ரொம்ப அதாவது உயரம் பறக்காத பலோஜ், அதாவது ஒரு லைன்ஸ்லாம் வந்து ரொம்ப பஞ்ச் லைன்ஸாக இருக்கும். எல்லா லைன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும், ஹிந்திலும் சரி ஹிந்தியில் ரொம்ப நல்லா இருக்கும். தமிழ் டைலாக் பற்றி நான் அப்புறமா வரேன். ஸோ சஞ்சய் தத் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் தேர்ட் பெஸ்ட் வந்து சஞ்சய் தத் இந்த படத்தில். ரன்வீர் சிங், அர்ஜுன் ராம்பால், சஞ்சய் தத் அவரோட கதாபாத்திரம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ராகேஷ் பேடி வரும். ராகேஷ் பேடியை பற்றி நான் என்ன சொல்லணும்னா, அவர் வந்து நம்ம ஊர் செந்தில் மாதிரின்னு சொல்லிடுறாரு. இதுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல அப்போ சொல்லுது, அவர் வந்து செந்தில் வந்து வில்லன் நடிச்சா அவருக்கு எப்படி ஒரு டக்குன்னு ஒரு வில்லனிஷ் ஒரு காமெடியன் வில்லனா பண்ண எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ரொம்ப பிரமாதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ், டிஃப்ரென்ஸான பர்ஃபார்மன்ஸு. அவருடைய வெயிட்டேஜ், அவரோட பர்ஃபார்மன்ஸு கடைசி கிளைமேக்ஸில் தான் அவர் எவ்வளோ பெரிய இது. இன்ஃபேக்ட் இதுலேயே ரொம்ப ஓல்டஸ்ட் படத்துன்னு கொட்டை போட்டு துரந்தர்ன்றத அவர் கிளைமேக்ஸில் காட்டியிருப்பார். அது ஒரு செம்ம சர்ப்ரைஸு. திஸ் இஸ் கால்ட் எ கிரேட் ரைட்டிங். ஒரு ஒரு வந்து ஒரு சீக்ரெட்டை கடைசி வரைக்கும் வச்சு அது கடைசியில் ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஷாக் கிடைக்குது இல்லையா. இன்ஃபேக்ட் அந்த கார் சீனில் லைட் போடும்போது நான் எதிர்பார்த்தது வந்து மாதவனே வருவார், அஜய் சன்ஹாலே வருவார், இல்லை அவர் கூட டெபியூட்டியாக இருக்கார், ஐபி டேரக்டராக இருப்பார், நடிச்சார், அவர் வருவார் நினச்சேன். டு த எக்ஸ்ட்ரீம் ஒரு சினிமேட்டிக்காக நடிக்கும் போது. பட் வென் ஐ சா ஜமாலி ராகேஷ் பேடி சார் ஸ்ட்ரைட்டு போட்டோன்னா ஒரு ஷாக் வந்தது பாருங்க, ஒரு ஷாக்கு. அது வந்து என்னால் ஷாக்கும் வித் ப்ளசன்ட் சர்ப்ரைஸாகவும் இருந்தது. அவர் பண்ண வேலைகள், அவர் சொன்ன விஷயங்கள்லாம் பண்ணும்போது சிம்பிளி பிரில்லியன்ட் காஸ்டிங். அப்புறம் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடிச்சு அவர் கூட ரன்வீர் கூட நடிச்ச ரிஸ்வான் ஒரு கேரக்டர், அவரோட பர்சனல் ட்ரைனர், அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அஸ்லம் ரன்வீருடைய இமீடியட் ரிப்போர்ட்டி, அவரோட பாஸ் மாதிரி, அந்த ஜூஸ் கடைக்கார ஓனர். இன்ஃபேக்ட் அவர் இறக்கும் போது அவருடைய நம்ம நாட்டுக்காக எவ்வளோ பேர் இந்த மாதிரி ஸ்பையா, ஒரு மிலிட்ரியில் இருக்கிறவங்க, சர்வீஸில் இருக்கிறவங்க, ஸ்பைஸ், நம்ம நாட்டுக்காக உயிரிழந்தவங்க, நம்ம நாடு சுதந்திரம் வாங்கியும் சரி உயிர் இழந்தவங்க, ரிட்டையர் ஆனவங்க, இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நிமிஷத்துல நம்ம நாட்டுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கோம், இனிமே வர போறவங்க, அவங்களோட வாழ்க்கைய நம்மளால ஒரு நிமிஷம் வாழ முடியாது, ஒரு நிமிஷம் கூட நம்மளால வாழ முடியாது. நம்ம வந்து சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நம்ம கோச்சுக்கிறோம், நம்ம வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டம் இருக்கு, இது இருக்கு, ஏன்னா பண கஷ்டம் இருக்கு, மன அமைதி இல்லை, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு. அவங்கெல்லாம் நினைச்சு பாருங்க, இவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணிட்டு தான் குடும்பத்துக்கு மொத்தத்தையும் இழந்து தான் செஞ்ச ஒரு எவ்வளோ பெரிய உயிரை படைய வச்சு செய்யற சாதனைக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடையாது. உலகத்துல ரொம்ப முக்கியமானது, ஒருத்தர் செய்யும் போது அதுக்கான பாராட்டு, அங்கீகாரம் கிடைக்கணும். ஆனா அவங்களுக்கு அந்த அங்கீகாரமே கிடைக்கிறது இல்லை. இருந்தாலும் எந்த ஒரு எதிர்பார்ப்புலாம் பண்றாங்க எல்லாருக்குமே என்னுடைய சல்யூட். ஆனா இறைவனை அவங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் வேண்டாம், அவங்களோட வாழ்க்கை நல்லபடியா, உங்களோட அருள், அவங்க வாழ்க்கை இந்த ஜென்மத்துல எப்படி இருக்குன்னு தெரியல, அடுத்த ஜென்மத்துல அவங்க நான் வாழந்தான், அவங்களோட வாழ்க்கை ரொம்ப பிரமாதமா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். எனக்கு அவங்கள பத்தி சல்யூட் பண்றத விட அவங்க காலை தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்களாலதான் நம்ம இன்னைக்கு இப்படி இருக்கோம். இந்த வீடியோ கூட என்னால் போன பத்தி இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க. அந்த ஆல் கிரேட் அன்னோன் கிரேட் லீடர்ஸ், அன்னோன் மென்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய நமஸ்காரங்கள்.
அந்த அஸ்லமா வந்து ஒரு டைலாக் வரும். அவர் சாகும் அந்த பாத்ரூம் சீன்ல அவர் படி ஏத்துக்கும் போது அவர் சொல்லுவாரு, இந்த உலகத்துல யாரு என்ன மறந்தாலும் பரவாயில்ல, நீ மட்டும் என்ன மறக்காத, ஏன்னா எனக்கு அது நல்லா இருக்கும்னு சொல்லும்போது நிச்சயமாவே வந்து ரொம்ப டச்சிங்கான ஒரு டைலாக், ஃபேண்டாஸ்டிக் லைன், ரெண்டே லைன், இந்த திருக்குறள் மாதிரி 2 லைன். மற்றபடி நாட்ட கதாபாத்திரங்களும் சரி, சின்ன சின்ன கதாபாத்திரம், பலூஜ் லீடரா ஒருத்தர் வருவார், அவரும் ரொம்ப நல்லா பிரமாதமா பண்ணியிருக்காரு. அவர் பேர் உப்ரைன் என்னவோ பேரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. சாரா அர்ஜுன் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல பெருசா, இந்த பார்ட்ல வந்து எமோஷனல் சீன்ஸ், ஆக்சுவலி செகண்ட் ஆஃப்டர் இன்டர்வெல்ல 2-3 சீன், கிளைமேக்ஸ் முன்னாடி பேசுற சீன், 2-3 சீன்ல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஹோப் ஷி ரியலி டஸ் வெல் ஆஸ் ஏ ஹீரோயின் ஒரு டெக்கேட்க்கு. அதுக்கப்புறம் கடைசியில் வரும் நம்ம மாதவன், மாதவன், சஞ்சய் பன்சல்லாம் நடிக்கிற அஜித் தோவல் சாருடைய ரோலை பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய அச்சாணியே அவர் தான். ஏன்னா இந்த படத்துடைய யார் யார் கதாபாத்திரம் எங்கெங்க இருக்கணும், எதை முடிவு பண்ணது அவர் தான். கிருஷ்ணர் மாதிரின்னு சொல்லலாம். ஒரு விஷயம் சொன்னா மகாபாரத கிருஷ்ணர் மாதிரி அவரெல்லாம் இந்த படம் மூல கதாபாத்திரம் இல்லை. பரேஷ் ராவல் வந்து அவருடைய இந்த ஆதித்யரோட ஃபர்ஸ்ட் ஒரு ஊரியில வந்து பரேஷ் ராவல் நடிச்சிருப்பாரு, அஜித் தோவல் ரோல்ல நடிச்சிருப்பாரு. அப்போ பார்க்கும்போது பரேஷ் ராவல் ஃபிட் இன் டு தட் ரோல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ மாதவனை பார்க்கும்போது ஐ டோன்ட் திங்க் எனி அதர் ஆக்டர் கூட ஃபிட் இன் டு மாதவன்ஸ் ரோல் பெட்டர் தென் அஜித் தோவல் ரோல் பை மாதவன். இஃப் ஐ ஹாவ் டு பிக் அனதர் ஆக்டர் ஹூ குட் ஹவ் டன் பெட்டர் ஃபிசிக்கலி, நான் நினைக்கிறது ஒரே ஆக்டர்னா நானா பட்டேகர். இன்ஃபேக்ட் நானா பட்டேகர்னா அஜித் தோவல் ஒரு ஃபோட்டோ ஒன்றா வச்சு பாருங்க, அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஏதோ ஒரு மாதிரி அண்ணன் மாதிரியே இருப்பாங்க, ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி. போத் ஆர் வெரி ஸ்பிரிச்சுவல், both really talkless. So மாதவனை பத்தி என்ன சொன்னா, ஐ திங்க் இஸ் ஒன் ஆஃப் த கிரவுன் நினைக்கிறேன் அவருடைய ஆக்டிங் கரியர்ல. இறுதி சுற்று, அவர் இயக்கி நடிச்ச சயின்டிஸ்ட் படம், ஐ திங்க் இந்த படம், இதெல்லாம் வந்து மண்ணு வெர்சஸ் தன்னு, இந்த படங்கள்லாம் ஒரு வாழ்க்கையில ஒரு 10 படங்கள் ரிட்டையர் ஆகும்போது பார்க்கும்போது துரந்தர் வில் பி த ஒன் ஃபிலிம் தட் வில் ஆல்வேஸ் பி ஆன் இஸ் ஃபெதர் இன் இஸ் கேப்னு சொல்லுவாங்க. பிரமாதமா நடிச்சிருக்காரு இந்த படத்துல. அவர் தான் மெயின். இட் டசன்ட் ஸ்பீக்ஸ், கத்தி ஒரு டைலாக் கூட கிடையாது, கன் எடுத்தது கிடையாது, சத்தி பேசுறது கிடையாது, பஞ்ச் டைலாக் எதுவுமே கிடையாது. பட் ஹீ ரன்ஸ் த ஷோ, சுத்தி தான் படமே இருக்கு. அதான் முடிவு பண்றாரு யார் என்ன பண்ணுன்றது உங்களுக்கு தெரியும். மாதவன் ஐ திங்க் இது மறக்க முடியாத ஒரு அனுபவமா இருக்கும். ஃபேண்டாஸ்டிக் ஒர்க் பை மாதவன். கடைசியா வந்து இயக்குனர் இப்போ வந்து காஸ்ட் பத்தி பேசிட்டு இப்போ க்ரூ பத்தி பேசும். க்ரூஸ் பேசும்போது நம்ம இயக்குனரை பத்தி பேசிட்டோம். அவரை பத்தி என்ன பேசுறது இல்லை, பேசிட்டே இருக்கலாம் 1/2 மணி நேரத்துக்கு. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு பேசுவோம்னா டிஓபி, படத்துடைய ஃபோட்டோகிராஃபர். ஃபேண்டாஸ்டிக் ஃபோட்டோகிராஃபி. அந்த ஒரு ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும், தேவைப்படும் போது ஸ்டாட்டிக் ஷாட்ஸாக இருக்கட்டும், ரேண்டம் கேமரா மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், டோனு, கலர்ஸு, லைட்டிங்கு, இந்த யூஸ் ஆஃப் கலர்ஸ், லைட்டிங், கிரே, பிளாக்கு, ஆரஞ்சு, ரெட்டு, ப்ளூ, எல்லாத்தையுமே கதாபாத்திரத்தோடு சேர்த்து யூஸ் பண்ணி அந்த கலர் கோடிங்கும் சரி, அந்த லைட்டிங்கும் சரி பிரமாதமாக இருக்குது. இன்ஃபேக்ட் இட்ஸ் வேர்ல்ட் ஸ்டாண்டர்டில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எடிட்டர், ஃபேண்டாஸ்டிக் சிவகுமார். இன்ஃபேக்ட் ஆல்சோ இஸ் கோ ரைட்டரோ ஸ்க்ரீன் பிளேயோ ஏதோ பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். படத்துடைய கதையில் அவரோட பங்கு இருக்கு. நான் டைட்டில் கார்டு ஓப்பனிங் கிரெடிட்ஸில் பார்த்தேன். ஃபேண்டாஸ்டிக் எடிட்டிங். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னமும் தெரியல, இந்த படத்தில் அவருடைய எடிட்டிங் இந்த அளவுக்கு கிறிஸ்பாக கரெக்டாக இல்லை. எடிட்டர் ஹேஸ் டு நோ வேர் ஷுட் கட் த ஷாட். அது ஒரு சீனில் ஒரு ஷார்ட் எங்கே கட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். த வே யூ கட் த ஷார்ட், த சீன் பிகம்ஸ் கிரேட். ஃபர்ஸ்ட் பார்ட்ல இந்த ஒரு கிறிஸ்பு, ஒரு ஷார்ப்னஸ், somewhere I feel that is missing in Dhurandhar 2. The only drawback I see in Dhurandhar is editingல எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரியா இருக்கு. I am not fully satisfied when I compare to the first part. First part பார்க்கும்போது ஒரு 100 மாதிரி இருக்கு. செகண்ட் பார்ட்ல I will give it about 80-85% தான் நான் கொடுப்பேன். சிவகுமார் எனக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. ப்ரொடக்ஷன் டிசைன் ஃபேண்டாஸ்டிக், எல்லாமே செட்டு தான். ஆனா எல்லாம் நம்ம அந்த பாகிஸ்தானுக்கே கொண்டு போறது, எங்க நடக்குதான் கொண்டு போறோம். பாகிஸ்தான், துபாய், இந்தியாவில் கொண்டு வர்றது, எங்க நடக்குதோ அந்த இடங்களை கொண்டு போய், ஆனா அந்த இடங்களை ஷூட் பண்ணாம கொண்டு போறது பண்ண ப்ரொடக்ஷன் டிசைன், ஆர்ட் டைரக்டருக்கு ஃபேண்டாஸ்டிக் ஜாப்ஸ். காஸ்டியூம் டிசைன், வாவ், அனதர் கிரேட் HOD, head of department, who has done fantastic job as costume design.
சவுண்ட் டிசைன் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த படத்தில் ஒரு சவுண்ட் டிசைன் வாஸ் ஸோ நாட். ஐ திங்க் ஆஃப்டர் லகான் ஐ திங்க் திஸ் ஃபிலிம் ஹேட் இந்த சவுண்டுக்கு ஒரு எவ்வளோ முக்கியன்றது பிரமாதம் இருங்க. நகுல் காம்டே இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சவுண்ட் டிசைனர்ஸ். அதுக்கப்புறம் இந்த படத்துடைய சவுண்ட் டிசைனர் திரு சேட்டர்ஜி பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அந்த ஒரு மைன்யூட் சாங்ஸு, அந்த படத்தில் பின்னாடி வரக்கூடிய பேக்ரவுண்ட் சாங்ஸ் எங்கே வரணும், எப்படி வரணும், எவ்வளோ வால்யூமில் வரணும், அந்த கன் ஷாட்ஸு, அந்த பிளாஸ்டுக்கான ஒரு விஷயங்கள் கொண்டு வந்தது, அதெல்லாம் வந்து சவுண்ட் டிசைனிங்கு அதெல்லாம் ஃபேண்டாஸ்டிக். ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் டீம், அதாவது செட்டில் ஸ்பாட்டில் அந்த பிளாஸ்ட் நடக்கிற ஃபைட் ஆக்ஷன், அந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதை என்ஹான்ஸ் பண்ணுறது விஎஃப்எக்ஸ் டீம். செட் டேபிளில் உட்காந்து ஒன்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறக்கும் அந்த பிளாஸ்ட் எல்லாம் எப்படி இன்னும் கொஞ்சம் அழகாக பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் பிரமாதம், இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக பண்ணுறது ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் டீம், விஎஃப்எக்ஸ் டீம், சவுண்ட் டிசைன் டீம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது இது எல்லாத்துக்கும் உங்கள் வந்து ஆக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஃபேண்டாஸ்டிக். ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஆக்ஷனை வந்து இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. எஸ்பெஷலி மென் டு மென் காம்பேக்ட் ஃபைட், அந்த மாஸ்கில் நடக்கிற ஒரு ஷாட், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஷாட் வந்து இந்த மாஸ்க் நடக்கிற ஃபைட்டில் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஒரு மேன் ஹவ் குட் யூ ஃபைட் வித் 3 men 1 man, அந்த 2 பேரும் இங்கே மாற்றி மாற்றி அடிக்கிறது, குத்துறது. அந்த மேஜர் இக்பால் ஒரு படிக்கட்டு ஏறி வரும்போது அப்படி ரவுண்ட் பண்ணி சுடுவார், எப்படியே சுடுவாங்க. அந்த ட்ரைலரில் பார்த்தீங்க ரவுண்ட் பண்ணி ஃபேண்டாஸ்டிக் கோரியோகிராஃபி அண்ட் ஸ்டண்ட் டிசைனு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு இன்னும் கொஞ்சம் அந்த அந்த மாஸ்க் ஃபைட் நடக்கும்போது இன்னும் கொஞ்சம் பிளாஸ்ட் பண்ணிக்கலாமோன்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு மொத்தத்தையும் செட்டு அடிச்சிருக்கலாமான்னு தோணுது. ஏன்னா செட்டு தான் அடிச்சு எப்படி இருந்தாலும் இப்போ பிரிச்சு தான் இருக்கு போகிறாங்க, எரிச்சிருக்கலாமான்னு தோணுது. ஐ திங்க் எனக்கு வந்து அந்த லாஸ்ட் ஃபைட் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை ஐ எம் நாட் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். ஐ எம் ஒன்லி 40 to 50% சாட்டிஸ்ஃபைட். இன்னும் ஒரு 100% அடிச்சு தும்சம் பண்ணியிருக்கணும். அந்த காது கிளியிற மாதிரி பண்ணியிருந்தா அந்த ஒரு இம்பாக்ட் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து பிளாஸ்ட் ஆகுறது அந்த இதுக்கெல்லாம் பார்க்கும்போது கெட் இம்பாக்ட். அந்த சஞ்சய் தத் வந்து சாகும்போது ஒரு ஷாட் வரும், ஒரு சூசைட் கார் வந்து வெடிக்கும், ஒரே ஷாட், ஒரு ஆர்டெக்ஸ் எப்படி வெடிக்கிறது காட்டிருப்பாங்க. இன்ஃபேக்ட் நம்ம தமிழ் சினிமாவில் சங்கர் சார்க்கெல்லாம் பண்ணுறாங்க, சங்கர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் விக்ரம் தர்மா இருக்க வரைக்கும். இப்போ வந்து இந்த 2.0 இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்கும். 10 கார் வெடியும், வில் நாட் ஃபீல் த இம்பாக்ட். பட் இதில் பாருங்க ஒரே ஒரு கார் தான் வெடிக்கும். அந்த இம்பாக்ட் எப்படி இருக்குன்னா பஞ்சா இருக்கும். சவுண்ட் டிசைனும் சரி, த வே த ஷாட் இஸ் ப்ளோன் அப், அதுதாங்க முக்கியம். நீங்க 100 காரை வெடிச்சு இஎஃப்எக்ஸ்ல பண்றது ஒரே ஒரு ஷாட்டை, ஒரே ஒரு காரை நல்லா ஒரு பிளாஸ்ட் பண்ணா அதோட இம்பாக்டே வேற. அது நிறைய சங்கர் சார் இல்லை, எல்லாரும் நல்ல இயக்குனரும் கத்துக்கணும் எப்படி ஹவு டு டிசைன் அண்ட் கோரியோகிராஃபி அண்ட் ஆக்ஷன் சீக்வன்சஸ். ஸோ நம்ம காஸ்ட்டை பார்த்தோம், க்ரூவை பார்த்துட்டோம், இந்த படத்துடைய முழுசாக பார்த்தோம். கதையை பற்றி அதிகமாக பேசணும்னா கதையை படம் பார்த்தா உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிடும். முக்கியமானது வந்து நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு கதையை சொல்லும் போது என்ன சொன்ன ஆதித்யர் வந்து இந்த கதையை வந்து நிறைய பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோரில் நான் ஒரு இந்த படத்தை இயக்கியிருந்தேன். ஹி யூஸ் லாட் ஆஃப் சாங்ஸ். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சஞ்சய் தத்தோட தம்மா தம்மா தேதின்னு ஒரு பாட்டு இருக்கும், நீங்கள் யூடியூப்ல பாருங்க, பாத்ரி சஞ்சய் தத்து அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. சஞ்சய் தத்து வரும்போது இன்ஃபேக்ட் அவர் சாகர வரைக்கும் போதும் அந்த சாங் வரும். அப்புறம் ஹம் பியார் கர்னி அந்த சாங் வந்து ரன்வீர் சிங் ஜெயிலுக்கு கூப்பிட்டு போகும்போது கடத்திட்டு போவாங்களா, அப்போ அந்த சாங் வரும். தில் படத்தில் வர ஒரு சாங், அமெரிக்கா அந்த மாதிரி சாங். அப்புறம் தம்மா, அப்புறம் மிர்ச்சி தொப்பி வாலே, அந்த கடைசியில தாவூத்துக்கு வந்து நம்ம ராகேஷ் படி வந்து ஸ்லோ பாய்சன் ஃபுட் பாய்சன் கொடுக்கும்போது வரும். அது வந்து திரிதேவ் நினைக்கிறேன், நசீர் நடிச்ச படம், அந்த படத்துல ஒரு படம். ஸோ இந்த 1980s 90s இருக்கிற பாட்டை வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரா யூஸ் பண்றது வந்து அது அது வந்து இட் கேன் கோ அகேன்ஸ்ட் த ஃபிலிம். அது சொல்ல முடியாது, ஜனங்களுக்கு பிடிக்காது. அது ஒரு கன்விக்ஷன் வேணும், அதுக்கு ஒரு டேஸ்ட் வேணும். நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். ஐ வில் கோன் ஃபார் த ஒரிஜினல் ஸ்கோர். ஏன்னா எனக்கு ஐ ஃபியர் தப்பாயிடும் அப்படின்றது. ஸோ அந்த ஒரு கன்விக்ஷன் மியூசிக் டைரக்டருக்கும் சரி, டைரக்டருக்கும் இருந்தது. அப்புறம் முக்கியமான ஒரு க்ரூ மெம்பர் யாருன்னு பார்த்தா படத்துடைய மியூசிக் டைரக்டர் SS சஷாந்த் சச்தேவ். SS ஷார்ட்டாக சொல்கிறோம்ல, SS ARR மாதிரி இளையராஜா மாதிரி SSன்றது. ஆஃப்டர் அ லாங் டைம் a music director in Hindi film industry who composes great songs and also கிரேட் பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஹிந்தி படத்தில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரில் இம்பார்ட்டன்ஸே தர மாட்டாங்க. எப்போ பார்த்தீங்கன்னா மியூசிக் ஒருத்தர் போகிற பேக்ரவுண்ட் ஸ்கோர் யாருனே தெரியாத போட்டிருப்பாங்க. நம்ம தமிழில் அப்படி கிடையாது. MSV, மகாதேவன், இளையராஜா, ரஹ்மான் இருக்கட்டும், சங்கர் மகாதேவன், யுவன், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா படத்துக்கும் இன்னும் மியூசிக் இருக்கும், பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் சீன் நல்லா போகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹிந்தி படத்தில் நிறைய படத்தில் வந்து சீன்ஸ் நமக்கு ஞாபகமே இருக்காது. பிகாஸ் படத்தை ஷூட் பண்ணவங்கள தவிர அந்த படத்துடைய சீனை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது, அந்த சோல் வந்து இருக்குல்ல, படத்துடைய சோல் வந்து அந்த மியூசிக் தான் கொடுக்கும். அந்த மியூசிக் வந்து ஆஃப்டர் ஒரு நான் சொல்ல சங்கர் மகாதேவன், சந்தீப் சோட்டாக்கு அப்புறம்
சச்தேவ் சஷாந்த் சச்தேவ் வந்து இஸ் கம் ஹேஸ் எ நியூ ப்ரீஸ். லைக் இளையராஜா எப்படி 16 வயதுல வந்தாரோ, ரேமான் எப்படி வந்து ரோஜால வந்தாரோ, சங்கர் மகாதேவன் எப்படி வந்து தில்சாத்தால வந்து கேம் அப் நியூ திங், சந்தீப் சோட்டா when கம்பெனி கேம் he was அந்த மாதிரி ஒரு ஒரு புது மியூசிக் டைரக்டர், கம்ப்ளீட்லி ஒரிஜினல், கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். He uses different songs for situations. He uses original score also. I think he is a great find in the film. இந்த படத்துல கிரேட் ஃபைண்ட் இஸ் தி மியூசிக் டைரக்டர். ஸோ இந்த படத்தை பற்றி, இந்த படத்தை வசூலேருந்து இப்போ நான் வந்து திங்கக்கிழமை ஏன் இந்த லேட்டாக போட்டேன்னா, தமிழில் பார்த்துட்டு போடலான்னு பார்த்தேன். ஹிந்தியில் ஏற்கனவே நான் போட்டு தமிழில் பார்த்துட்டு போடலான்னு பார்த்தேன். இன்னொரு முக்கியமான விஷயம் மறந்துட்டு பாருங்க, இந்த படத்துடைய வந்து டப்பிங் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இன்ஃபேக்ட் தமிழ்நாடு டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆர் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் இன் த வேர்ல்டு. நான் ஜொராசிக் பார்க் 1992 வந்து ஜொராசிக் பார்க் வந்து முதல்ல இந்தியாவில் ஒரு படம் டப் பண்ணது வந்து ஜொராசிக் பார்க் 1992. அப்பயும் பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எத்தனையோ படங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம் 90s 2000. எல்லா படமும் டப்பிங் பிரமாதமாக இருக்கும். வசனமும் சொல்லுங்க. இந்த படத்தில் வசனம் ரொம்ப மொக்கையாக இருக்குது, சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. எஸ்பெஷலி நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் வந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ஹிந்துக்கள் கோழைங்கன்னு இருக்கும். ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்தியர்கள் கோழைன்னு இருக்கும். ஸோ நிறைய தப்பு இருக்குது. இல்லை ரொம்ப வந்து போல்டாக இருக்கக்கூடாது, சட்டில்டாக இருக்கணும், ரொம்ப நான் அப்படி இருக்கணுன்றது. இன்ஃபேக்ட் ட்ரெய்லரில் தான் அது வந்து வருது, ஹிந்துக்கள் கோழைன்றது. அப்புறம் ஒரு சீன் வந்து நாங்கள் 45 வருஷமா இருப்பேன் ராகேஷ் படி சொல்லுவார், நான் இங்கே ஸ்பையாக இருக்கேன்னு. அது சப்டைட்டிலே வருங்க, டப்பிங்கில் 25 வருஷம் சொல்கிறாங்க. யார் இந்த டப்பிங் டைலாக் யார் எழுதுனதுன்னு தெரியல. எனக்கு செம்ம கோவம் வருது. ஏதோ இந்த அரசியல் கட்சிங்களுக்கு பாட்டி எழுதுறவனை கூப்பிட்டு வந்து டப் பண்ணி வச்சிருக்கேன், டைலாக் எழுதிருக்கேன். ரொம்ப ஒர்ஸ்ட். இன்ஃபேக்ட் கேஜிஎஃப் படத்துக்கு எழுதின அவரை போட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன், அவர் பேரை கூட மறந்துட்டேன். பிரமாதமா எழுதியிருந்தார். அந்த மாதிரி இருக்கணும் டைலாக். டப்பிங் படத்தோட டைலாக் எப்படி இருக்கும்னா கேஜிஎஃப் 2 பார்க்கணும். அது படம் டப்பிங் படம் மாதிரியே தெரியாது. அவ்வளோ நல்ல கிறிஸ்பா ஃபேண்டாஸ்டிக்காக எழுதியிருப்பாரு. அவரை கூப்பிட்டுருக்கலாம். தயவு செய்து இனிமே டப்பிங்கை நல்லா பண்ணுங்க. அந்த கதை அவங்க கதாபாத்திரம் என்ன சொல்லுதோ அதை வந்து உள்வாங்கி அதை வந்து டெலிவரி பண்ணீங்களோ, நீங்களா ஒன்று சொல்லாதீங்க. ட்ரைலரும் நிறைய தப்பு இருக்கும். அவங்க ட்ரைலரில் வந்து நிறைய ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க அங்கே பாம்பு பிளாஸ்ட், ராக்கெட் லான்ச்சர்லாம் இருக்கும். இங்கே என்ன சொல்லுவாங்க வந்து அங்கே ஒரே கலவரமாக இருக்கணும். என்ன டப்பிங் பண்ணுறாங்கன்னு தெரியல. என்கிட்ட கொடுத்தோம் நானே டைலாக் எழுதி கொடுத்துருவாங்க ஹிந்தியில் டப்பிங்க்கு. யூஸ் பெட்டர் ஒரு சென்சிபிளான ஒரு நல்ல ஒரு வசனகத்தார் எழுதுங்க. அருள்தாஸ், சுஜாதா, பாலகுமாரன் போன்ற, பாக்யராஜ், பாலச்சந்தர், அனந்து போன்ற, பஞ்சு அருணாச்சலம் போன்ற கதாசிகள் வசனகத்தா இருந்த தமிழ் சினிமாவில் அவங்களுக்கா பஞ்சம், நல்ல ஒரு வசனகத்தாக்கா பஞ்சம். யார் வசனம் எழுதினாருனே தெரியல. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ. இப்போ யாரா உங்களுக்கு தெரிஞ்ச தயவுசு இந்த படத்துக்கு யார் டப்பிங் வசனம் எழுதினான்னு தெரியல. எனக்கு டப்பிங் ஆர்டிஸ்ட் மேலே கோவல, அந்த வசனம் எழுதுனவ மேலே தான் ரொம்ப மட்டமாக கேவலமாக இருக்குது. ஸோ துரேந்தர் இன்னைக்கு 4ஆம் தேதி பார்க்கணும்னா 750 crores பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. இட் ஹஸ் broken ஆல்மோஸ்ட் எவ்ரி ரெக்கார்டு. இதுக்கப்புறம் வந்த ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன், செகண்ட் டே கலெக்ஷன், ஃபர்ஸ்ட் மண்டே கலெக்ஷன், செகண்ட் சண்டே கலெக்ஷன், தேர்ட் சண்டே கலெக்ஷன், 30 days கலெக்ஷனில் 4th சண்டே, அது என்னென்ன ரெக்கார்ட் இருக்கு சொல்லிட்டே இருக்காங்க. எவ்ரி ரெக்கார்ட் ஹஸ் பீன் broken. பட் திஸ் ஃபிலிம் ஹேஸ் எ வெரி குட் சான்ஸ், 90% சான்ஸ் டு கோ பியாண்ட் 2000 crores எக்ஸ்க்ளூடிங் சைனீஸ் மார்க்கெட். சைனா இல்லாமல் 2000 கோடி அட்டன் பண்ணக்கூடிய படமாக இது இருக்கும் நான் நம்புகிறேன். ஹிந்தியில் மட்டுமே 1000 கோடி கண்டிப்பாக பண்ணும். அது 1500க்கு போதா. மற்ற மொழிகள்லாம் சேர்ந்து ஒரு 500 கோடி, ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு சேர்ந்து ஒரு 2000 crores மேலே போகிறது வெரி குட் சான்ஸ். இஃப் திஸ் ஃபிலிம் டஸ் நாட் கோ பியாண்ட் 2000, ஐ திங்க் அடுத்தது வர படங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஏன்னா இந்த ஒரு ஹைப்போடு படம் வந்து ஒரு 2000 crores கிராஸ் ஆகணும். அடுத்தது ஒரு படங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஜியோ சினிமாக்கும் B62 ஸ்டுடியோஸ் அதித்தருக்கும் ஜாக்பாட் தான். பட் த லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நான் ஃபர்ஸ்டே சொன்ன பார்த்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இஸ், வாட் இஸ் ஆதித்யர் கோயிங் டு மேக் நெக்ஸ்ட்? அடுத்து அவர் என்ன படம் பண்ண போறாரு? வேர் இஸ் கோயிங் டு மேக் எ ஜியோ பொலிட்டிக்கல் ஃபிலிமா பண்ண போறா, இல்லை எஸ்பினாட் படமா பண்ண போறாரா, இல்லை பீரியாடிக் ஃபிலிமா பண்ண போறாரா, ஸ்பிரிச்சுவல் படமா பண்ண போறாரா, இல்லை கம்ப்ளீட்லி கான்ட்ராஸ்டா ஒரு டிராமா என்டர்டெய்னிங் ஃபிலிம் ஆர் காமெடி பண்ண போறாரா, இல்லை ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன்? அவருடைய அஸ்வத்தாமான ஒரு படம் இருக்கு, அந்த படத்தை வந்து தள்ளிப்பட்ட ஷேவ் பண்ணிட்டாங்க பிகாஸ் ஆஃப் த பட்ஜெட் இஷ்யூ. அந்த படம் பண்ண போறான்றது விஷயம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் கதையை கேட்க போகிறதுல எல்லா ப்ரொடக்ஷன் ஹவுஸும் வில் லைன் அப் in front of his house to produce the film, and no actor in India would say no to him. They will give bulk dates to him. Now how he is going to make his life and film career from this? 3 ஹார்ட் டேக் கொடுத்துட்டாரு.
இதுக்கப்புறம் அவர் எப்படி படம் பண்ணுவார், எப்படி ஜெயிப்பார், என்ன பண்ணுவார், ஏன்னா அவரோட ஸ்டாண்டர்ட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதை அவர் பிரேக் பண்ணும். லைக் சச்சின் டெண்டுல்கர் மாதிரி இருக்கார். வில் ஏபிள் டு பிரேக் ஆல் தட். அண்ட் ஆதித்யதர், நீங்கள் ஒரு ரைட் விங் நேஷனலிஸ்ட்டு படத்தை எடுத்து லாட் ஆஃப் நேஷனலிஸ்ட் டைரக்டர்ஸ் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ஒரு புது உத்வேகத்தையும் நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க. ஹிஸ்ட்ரி வில் ரிமெம்பர் யூ ஃபார் திஸ் கிரேட் சர்வீஸ் டு த நேஷன். யூ ஆர் எ ஜெம். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அண்ட் ஃபேமிலி. கடவுள் உங்களுக்கு எல்லா சக்தியும் தரட்டும். ஆல்வேஸ் பி கிரவுண்டட் லைக் நவ். ஜெய் ஹிந்த். வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.